To find the universal elements enough, to find the air and water exhilarating, to be refreshed by a morning walk or an evening saunter, to be thrilled by the stars at night, to be elated over a bird's nest or a wildflower on the spring. These are some of the rewards of the simple life. John Burroughs. சென்னை செப்டம்பர் 18, 2025. 1531வது கதை. அன்பு மத்தாப்பு. முன்குறிப்பு: கால் காயம் குறித்து 1502வது கதையில் வருகிறது. நான் சும்மா தான் இருந்தேன் என்றேன். இல்லைங்க, நீங்க தான் அவரை அழைச்சிருப்பீங்க என்றாள் பத்மினி. அட, உண்மையாகவே என்று பேசிக் கொண்டிருந்தோம். விஷயம் இவ்வளவுதான். நேற்றிரவு ஆக்ஸ்போர்டு, நாளை வாக்கிங் போகலாம் என்றார். நேற்று தான் முதல் முறை ஷூ அணிந்து கொண்டு கால் ரெக்கவரி ஆன பின் ஜிம் சென்றேன். அதனால் ஜிம் போவேன் என்றேன். ஓகே சார், ஜிம் எத்தனை மணிக்கு என்றார். நேற்றைக்கு நான் 5:45 மணிக்கு போனேன் என்றேன். இன்ஃபேக்ட் நான் 2 நாள் 5:30 மணிக்கு எழுந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் சார் இருந்தேன். அதனால் போகலாம் என்று சொல்லியிருந்தார். அபிஷேக் நாளை சென்னை வருவதாக சொல்லியிருந்தார். தேனியில் சேர்ந்த பிறகு முதல் முறை. இன்று ஃபோன் செய்து வரவில்லை என்றார். அதெல்லாம் முடியாது, நீ வராததால் கோவித்து கொண்டு நாங்கள் தேனி வரப்போகிறோம். அடுத்த வாரம் 28, 27ஆம் தேதிகள் என்றேன். வாங்க வாங்க என்று சிரித்தார். என்னப்பா கோவங்கிறேன், சிரிக்கிற என்றேன். கோபந்தாங்க அன்பின் மத்தாப்பு என்றார். தேனி காடுகளுக்குள் செல்ல போகிறோம். அப்போது அடிப்படை தனிமங்களை பார்த்தாலே போதும். அந்த காற்றும் நீரும் எவ்வளவு உற்சாகமூட்டும், துள்ளி மகிழ வைக்கும் என்று கண்டுபிடிப்பது. காலை நடைபோடுவதோ அல்லது காட்டுக்குள் அந்தி மாலையில் அழகாய் அலைபாய்ந்து சுற்றி வருவதோ, இரவின் சுத்த வான நட்சத்திரங்களை தனைமறந்து பார்த்து பிரமிப்பதோ, ஒரு குருவி கூட்டை பார்த்து கிளர்ச்சி அடைவதோ, வசந்த காலத்தில் ஒரு வனமலர் மலர்வது கண்டு குதிகளிப்பதோ, இதையெல்லாம் ஒரு எளிய வாழ்க்கை தரும் வரப்பிரசாதங்கள் என்கிற ஜான் பரோஸ் கதை 1528 வந்தவர் கூறிய பொன்மொழியை உண்மையாக்குவோம்.